தமிழில் வந்து நல்ல சினிமா வரணும் அப்படின்னா, நல்லா குறைஞ்ச டிக்கெட்டில் எல்லோரும் படம் பார்க்கணுன்னாக்கா என்ன பண்ணணும், ஒரு 5 கோடிக்கு மேலே எந்த பட்ஜெட்லேயும் படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டோன்னு வச்சுக்கோங்க. யாருமே வந்து 5 கோடி இல்லைனா 2 கோடிக்கு மேலே யாருமே படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டோம்னா ஒரு 5 கோடி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தொழில்நுட்பம்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஒரு நடிகருக்காகவே 100 கோடி கொடுக்கறது, 50 கோடி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு உச்சக்கட்ட வருமானமே யாராக இருந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டில் செய்கிற எந்த ஒரு வேலைக்காக இருந்தாலும் உச்சக்கட்ட வருமானமே ஒரு 50-60,000த்துக்குள்ளே முடிச்சுக்கணும் ஒரு மாதத்துக்கு. அதனால் வந்து ஒரு 2 கோடிக்கு மேலே எந்த ஒரு திரைப்படமும் எடுக்கக்கூடாது. அப்படி போட்டாக்கா நல்ல கதை அம்சம் உள்ள படம், மென்மையான படங்கள் நல்லா நிறைய வரும். மசாலா படங்கள், சண்டை காட்சி அப்படின்னு சொல்லிட்டு மலிவான உணர்ச்சிகளை வச்சு வியாபாரம் பண்ணுற படங்கள் வராமல் தடுக்கலாம். நல்ல தரமான படங்களை வந்து பார்க்கலாம். சினிமானாலே அது மோசமானது அப்படிங்கிற கருத்துக்கு என்ன காரணம்னா, நல்ல கதை அம்சம் உள்ள படமே வர்றதில்லை. அதனால் அதை தடுக்கணுன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டு அதிகபட்ச பட்ஜெட் அதுக்கு மேலே யாரும் எடுக்கக்கூடாது. 2 கோடிக்கு மேலே எந்த திரைப்படத்துக்கும் ஒரு பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டா தான் அது வந்து நல்ல திரைப்படங்கள் வரும். மக்களும் திரைப்படம் பார்க்குறதுல வந்து அவங்க திரைப்படம் பார்த்தா யாரும் கெட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான உணர்ச்சிகள்லாம், ஒரு புரிதல்கள், மதிப்பீடுலாம் வரும். திரைப்படத்தை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு வரும். அது மாதிரி ஆபாசம், வன்முறை காட்சிகள், அதுக்கெல்லாம் வந்து சண்டை காட்சிகள், இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு வச்சிடணும். சண்டை காட்சிங்கிற பேரில் யாரோ கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக அந்த சண்டை காட்சிக்காக நடிக்கிறாங்க பாருங்கள். இந்த சண்டை காட்சி கலைஞர்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்தப்படுறாங்க தெரியுமா? உயிரை பணயமாக வச்சு அவங்க அதில் நடிக்கிறாங்க. நடித்தா தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த சண்டை காட்சியில் நடிக்கிற நடிகர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் வந்து உயிரை பணயமாக வச்சு நடிக்கிறாங்க. அந்த கொடுமையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா சினிமாவுக்கு கட்டுப்பாடு போடணும். ரொம்ப சினிமாவுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் விட்டாக்கா அது வந்து அப்படி தான் ஒரு தரமான படங்கள் வராது. இந்த மாதிரி சினிமாவை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் சினிமா ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுவாங்க. அவங்க தத்துரூபமாக நடிக்கணும், அடிக்கணும், அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மலிவான முயற்சிகளெல்லாம் ஈடுபடுவாங்க. அது வந்து அதெல்லாம் தேவையில்லை. அப்போ நிறைய தடைகளை போடும்போது நல்ல திரைப்படங்கள் வரும். ஆடம்பரமாக சினிமா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். 2 கோடிக்கு மேலே யாரும் திரைப்படமே எடுக்கக்கூடாது. 2 கோடி தான் ஒரு சினிமாவோட பட்ஜெட், 2 கோடியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி அப்போ தான் வந்து நல்ல திரைப்படங்கள் வரும், நல்ல நடிகர்கள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இதனால் தயாரிப்பாளர்களுடைய பாதிக்கப்பட மாட்டாங்க. தோல்வினால் சினிமா தோல்வி அடைஞ்சால் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதிகமாக டிக்கெட் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நல்ல விஷயங்கள் வரணுன்னா இதை சினிமா வந்து எளிமையான ஒரு ஊடகமாக்கணும். அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அதுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் விடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். சினிமாவே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் அது மாதிரியான கருத்துக்களை இதில் சொல்லியிருக்கேன். சரி, அப்படி சினிமாவை நம்ம அனுமதித்து விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். சினிமாவை நம்ம அனுமதித்து விட்டோம், சரி, இப்படி எல்லா வகையிலையும் நம்ம ஒரு கட்டுப்பாடை விதிக்கலாம். சினிமாவே இல்லாமல் இருந்தால் அது உயரிய கட்டுப்பாடு. சரி, பரவாயில்ல, சினிமாவை அனுமதிச்சாச்சு, சினிமாவை எடுக்காமல் இருக்க முடியாது. தற்போதைக்கு சினிமாவை எடுக்கிறத அப்புறம் பார்க்கலாம். சரி, தற்போதைக்கு வேறு எதாவது கட்டுப்பாடு வைக்கலாமா சினிமாவுக்குன்னா, அது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்க அனுமதிக்கலாம். வன்முறை காட்சிகளுக்கு, சண்டை காட்சிகளை தத்துரூபமாக அமைப்பதற்கு தடை விதிக்கலாம். வேறு மாதிரியே கூட காமிச்சிருக்கலாம். தத்துரூபமாக ஒரு சண்டை காட்சியை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் நிறைய நடிகர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஆபாச காட்சிகள் எதுவும் அந்த மாதிரி இடம்பெறாமல் இருக்கலாம். அது மாதிரி கட்டுப்பாடுகளை விதித்து சினிமாவை அனுமதிக்க வேண்டும். அப்போ தான் சினிமா என்பது ஒரு நல்ல விஷயமாக அது மாறும். சினிமாவை காரணம் காட்டி நிறைய பெண்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி பெண் நடிகைகள் பயன்படுத்தப்படுறாங்க. இது மாதிரியான இதுக்கெல்லாம் அந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அது எந்த அளவுக்கு உதவுன்னு தெரில.